நாகம்மாயாய நமः. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜாதகத்தில் எங்கன்னா கேத்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காருன்னு நினச்சிங்க. அவர் ஒரு ஆன்மீக கிரகம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீக கிரகம். இந்த கேத்து வச்சு நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எதனா இந்த மாதிரி பூஜை பொருளுகள்லாம் விற்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பூஜை பொருளுகள்னால் சிலைகள், பகவானோட சிலைகள், சிவலிங்கம், லாக்கெட்ஸ், எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, புக்ஸ் இருக்குது நிறையா. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி ஓடும். இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபெமிலாரிட்டி பண்ணி கொடுக்கும். அதே நீங்கள் இதை வச்சு பகவான் தேடுதலும் பண்ணிக்கலாம், உங்களோட பிஸ்னஸையும் நடத்திக்கலாம், அண்ட் 4 பேருக்கு நன்மையும் நீங்கள் செய்கிறீங்க. இது மூலியமாக நல்ல விஷயங்களை பரப்புறீங்க அண்ட் துட்டும் சம்பாதிக்கிறீங்க, காசும் சம்பாதிக்கிறீங்க. அதே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வேறு ரீதியான பிஸ்னஸ் பண்ணோம், நம்ம வேறு சில டாக்டிஸான பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு போகிறீங்கன்னா, இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ நல்லா சக்ஸஸ் கொடுக்க மாட்டார். இல்லை நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்க, எங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, மந்த்லி ஒரு 2 lakhs 1 lakhs ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸ் வராது. காரணம் என்னென்னா, நீங்கள் யாரோ அண்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு கேது பகவான் கொடுப்பார். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில டியூட்டிஸ் இங்கே நீங்கள் பண்ணிவிட்டு இதில் இறங்குனீங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவார். கேத்து பகவானாய நமக.